வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நவோதயா பள்ளியை பற்றின ஒரு சிறப்பு செய்தி தான் இதுல பார்க்க போறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் இருக்கிறது. இதுல நவோதய பள்ளி பாத்தீங்கன்னா 27 மாநிலங்கள்ல நவோதய பள்ளி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல நவோதய பள்ளி இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம் தான். ஏன் நவோதய பள்ளி தமிழகத்தில் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை என்பதை பத்தின ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவோதய பள்ளி தமிழகத்திற்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்துமே இங்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. அதாவது பள்ளி சீருடை, பள்ளி புத்தகம், உணவு, தங்குமிடம், பேருந்து வசதி அனைத்துமே 8ஆம் வகுப்பு வரை முழுவதுமாக இலவசமாக வழங்கப்படுகிறது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பள்ளி கட்டணம் வெறும் 600 ரூபாய் தான். இதுவே அவர் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அரசு வேலையில் இருந்தால் அவர்களுக்கு 1200 ரூபாய் பள்ளி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இவ்வளவு அம்சங்கள் இருக்கக்கூடிய பள்ளியை தமிழகத்தில் ஏன் இவர்கள் இதுவரை அனுமதிக்கவில்லை என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இவர்களுடைய சுய லாபம். கல்வியின் மூலம் இவர்கள் பண்ணக்கூடிய வியாபாரம், இந்த வியாபாரம் பாதித்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தில் இதுவரை நவோதய பள்ளியை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் இந்த நவோதய பள்ளி வந்துவிட்டால் இங்கு தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இவர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முழுமையாக அந்த ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கிடைத்துவிட்டால் தமிழகத்தில் இவர்களுடைய கல்வி ஆவரம் பாதிக்கப்படும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நவோதய பள்ளியை இதுவரை தமிழகத்தில் அனுமதிக்கவில்லை. இதுதான் உண்மை. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.